வணக்கம். எல்லாருமே ஆனுவல் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக் வீடியோ போடுறேன். இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டிலேயே பண்ணுற மாதிரி. 1 கப் வீட், 1/2 கப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பட்டர், அவ்வளோதான். அதை எடுத்து ஒரு டோ மாதிரி பண்ணிக்கணும். நல்லா அந்த பரோட்டாக்கு நம்ம பிசைகிற மாதிரி மாவாக பிசைஞ்சு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அது உள்ளே இன்பிட்வீன் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடணும். அதுக்கப்புறமா அந்த டோக்கு உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து கிரைண்டரில் மிக்சர் கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா அதை மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். சாஃப்டானதாக இருந்தால் நம்ம கையிலேயே கூட மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணதை வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து அந்த டேட்ஸ் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணிவிட்டு 180 டிகிரி 20 மினிட்ஸ்க்கு கன்வென்ஷனில் பேக் பண்ணணும். அப்படி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒயர் ரேக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பியான ஹெல்தியான குக்கீஸ் வந்து இந்த லீவில் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான குக்கியாகவும் இருக்கும். இந்த குக்கீஸ்க்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங் அந்த டேட்ஸ் மட்டும் நான் போட்டேன் இல்லையா, அது கூட நீங்கள் டேட்ஸ் கூட காடமனோ இல்லைனா வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர் அது மாதிரி ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டோட்டலாகவே அந்த ஃபில்லிங்கை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கிரேட்டட் கோகோனட் வித் சுகர், காடமன் அது மாதிரி போட்டோ இல்லைனா பீனட் பட்டர் மாதிரி வச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாசினிக்கு வந்து வெளியில் போய் மெஹந்தி போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஹேண்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். 100 ருபீஸ் கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வாசலில் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு போட்டாச்சு. ஸோ அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவளோட பர்த்டே கிஃப்ட் வந்து 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அவளுக்கு 10 கிஃப்ட்ஸ் வேணும்னு அவளே சொல்லிக்கிட்டு ஸோ அவள் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கா. இது வந்து ஒரு 5th கிஃப்ட்டோ என்னவோ அவளுக்கு வந்து நான் கொடுக்குறது. ஸோ அவள் கேட்டதை கொடுத்தாச்சு. நம்ம குழந்தைங்க வளர்ந்து பெருசாகும்போது எது ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாண்ட் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மெமரிஸும் இல்லை ஒரு ட்ராவலும் அவங்களுக்கு எப்பயுமே நம்ம கொடுக்கணும். பை. ஹாவ் அ கிரேட் டே. வாழ்க வளமுடன்.